மகாகணபதியை போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கிரக பயிற்சி, மிக முக்கியமான கிரக பயிற்சியாக இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சி, இது எல்லாமே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜாதகத்திற்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் என்று நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த வகையிலே இந்த குரு பகவான் வருகின்ற மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். அவர் ஓராண்டுகள் ரிஷப ராசியிலேயே அமர்ந்து நல்லதோர் பலன்களை அனைவருக்குமே வழங்கி வருவார். அந்த வகையிலே இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக பொருளாதார விரயத்தையும், குழந்தைகளால் கஷ்டத்தையும், குழந்தைகள் மூலமாக திருப்தி இல்லாத நிலையிலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் நமக்கு பணம் சேருவதில்லை, பொருள் விரயம் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்று பலவிதமான கவலைகள் இருந்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியானது நம்ம அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்து ஒரு ஆண்டுகள் பயணம் செய்ய இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உங்கள் ஜென்ம ராசியிலே அமர்ந்து உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார். அதாவது திரிகோண பலனாக உங்களுக்கு குரு பகவான் அருமையான பலன்களை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். அதாவது ஒரு குரு பகவானை பொறுத்தவரை இருக்கின்ற பாவகத்தை விட அந்த குரு பகவான் பார்க்கின்ற பாவகத்தை பலப்படுத்துவார். இதுதான் குரு பகவானுடைய ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய மகத்துவம் இதுதான். அந்த வகையிலே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலே அமர்ந்து, அதாவது முதலில் ஜாதகரை ஆன்மீக வழியில் பயணிக்க செய்வார். நல்ல சிந்தனைவாதியாக மாற்றுவார். ஜாதகர் ரிஷபராசி நண்பர்கள் எண்ணங்கள் எல்லாமே இறைவன் மேல் பாரத்தை சுமத்திவிட்டு ரிஷபராசி நண்பர்கள் இந்த ஓராண்டு முழுவதும் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் முழுவதுமாக உங்களுடைய முன்னோர்களையும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும், உங்களுடைய குலதெய்வங்களையும் எல்லா பொறுப்புகளும் அவர்கள் மீது வைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருந்தீர்களானால் போதும், எல்லா விஷயங்களும் தானாகவே உங்களுக்கு நடக்கும். அதே போல் ஜென்ம ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய அதாவது இதற்கு முன்னர் இருந்த மனக்குழப்பத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுப்பார். உங்களை வளர்ச்சியை பாதையை நோக்கி அவர் அழைத்து சொல்வார். ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவார்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஜென்மத்தில் இருக்கின்ற ஜாதகர்கள் எல்லாமே அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வனவாசம் என்றெல்லாம் அந்த ஜோதிட ரீதியாக சொல்வது வழக்கம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பலன்களை வாரி வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதாவது திருமணமாகி திருமண தம்பதிகளுக்கு வெகு ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய தம்பதிகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பகவான் அதாவது புத்திர பாக்கியத்தை வழங்குவார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. குரு பகவானை தினந்தோறும் நம்பி வழிபடுங்கள். உங்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அது மட்டுமல்லாது அதாவது குழந்தைகளுக்கு கல்வியிலே, அதாவது ரிஷப ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, உங்களுடைய கல்வியிலே சிறந்த ஒரு வழி, அதாவது ஒரு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னேற்றம், கல்வியிலே சிறந்த முன்னேற்றம் அடைவதற்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார். கல்வியிலே சிறந்த முன்னேற்றம் ஏற்படும், புத்திர பாக்கியத்தை அமைத்து கொடுக்கும்.
அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை இந்த குரு பகவான் நடத்தி கொடுப்பார். என்ன ஆசைகள் உங்களுடைய என்ன ஆசைகளை அவர் பூர்த்தி செய்வார். என்ன ஆசைகளை பூர்த்தி செய்வார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அவர் 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அந்த பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும், அதாவது இதற்கு முன்னர் ஓராண்டுகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு உங்களுக்கு பாக்கியத்தை நல்ல லாபத்தை கொடுக்க போகின்றார். நல்ல பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகின்றார். அதே போல் உங்களுடைய தந்தை வழியிலே வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் முற்றிலும் தீர்வு ஏற்படும். உங்கள் தந்தை வழியின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும். தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்து, முன்னோர்களுடைய சொத்து, இது எல்லாமே ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உங்களுடைய குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து பார்வை செய்கிறார். பூர்வீகத்தில், அதாவது உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏற்படக்கூடிய இதற்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சி ஆரம்பித்தவுடன் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் உங்களுக்கு அந்த முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுதல், இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். அது மட்டுமல்லாமல் இந்த 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீக சொத்து மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய இடமும் அதுதான். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அத்தனையும் நிறைவேறக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகவும் மேம்படும். உங்களுடைய தந்தைகளுடைய வளர்ச்சி மேம்படும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களால் அடைய முடியும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை வழி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அமைத்து கொடுப்பார். தந்தை உங்களுக்கு ஒரு பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே இந்த குரு பகவான் இந்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு மிக அருமையான பலன்களை வாரி வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமில்லாத நண்பர்களே, அதாவது தொழில் தேடக்கூடிய நண்பர்கள், இதுநாள் வரைக்கும் சரியான தொழில் அமையவில்லை என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் நிரந்தரமான ஒரு தொழிலை அமைச்சு கொடுப்பார். வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பொருளாதாரத்திலே அது அடுத்த நிலையை அடைவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த குரு பகவான் ஒரு திருமண மாங்கல்ய பாக்கியத்தை கொடுப்பார். திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். அதே போல் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு ரிஷபராசி மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பிற்கு இந்த குரு பகவான் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை, நீங்கள் நினைக்கக்கூடிய படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய கல்லூரிகள் கிடைப்பதற்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலாக அமைவார். அது ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாகவே அமையும். அதாவது வாரம் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரும் பொழுது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லதொரு பலனையே இந்த குரு பகவான் வாரி வழங்குவார் என்பதை தெரிவித்து அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.